ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் டே ஃபார் யூ டியர்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஸ்வீட்டான அடை பாயச ரெசிபியோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். யூஸ்வலாக இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு நாகர்கோவில் சைடெலாம் பார்த்துட்டுனா கல்யாண சாப்பாடுனா அடை பாயசம் இருந்தால் தான் சூப்பரான சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்தாக இருக்கும், இன்றைக்கி அடை பாயசம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துட்டுன்னா ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். இப்போ 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1/2 கிலோ வெல்லம். ஸோ அது ஒரு 1/2 கப், ஒரு 100 மில்லி இல்லைனா ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அது கரையணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பாகெல்லாம் கிடையாது, இவ்வளோ தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் கம்பி பதம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது அந்த சுக்கும் 5 கொஞ்சோண்டு சின்ன பீஸ் சுக்கு, ஒரு 5 காடமம் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட அடை பேக்கெட்டு. இது நாகர்கோவில் சைடு அந்த சைடெல்லாம் நிறைய கிடைக்கும். சப்போஸ் இங்கே யூஸ்வலாக சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது பெரிய பெரிய இது மாதிரி தட்டை மாதிரி இருக்கும். இதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லா உடச்சி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உடைக்கிறதுனா கையிலலாம் அது மசியாது. நல்லா ஒரு ஏதாச்சும் ஒரு இடிகள் வச்சு நல்லா உடச்சி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் மட்டும்தான் அது வேகும். சப்போஸ் அடை கிடைக்கலன்னா இந்த வெர்மிசெல்லி இருக்கும் இல்லையா, சேமியா பாக்கெட், கெட்டியான சேமியா பாக்கெட், அது யூஸ் பண்ணாலும் இதுக்கு என்ன அளவு சொல்கிறேனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது 1/4 கிலோ வரும் இந்த பேக்கெட்டுன்னு சொல்கிறது. இந்த 1/4 கிலோவுக்கு தான் எவ்வளவு அளவுன்னு சொல்ல போகிறேன். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த உடைச்சதை போட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் அது போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. எகெயின் அது கொதிக்கணும் பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் ஒரு மினிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அது வெந்துடும். அப்படியே இருந்து அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் பால் தேவை. இப்போ 2 பெரிய தேங்காய் இருக்குல்லையா, அதை நல்லா ஒரு ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால்னு எடுத்துக்கணும். இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 3/4 லிட்ரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கணும். ஏன்னா 1/4 கிலோவுக்கு ஒரு லாஸ்ட்டில் ஒரு 3 லிட்டர்ஸ் பாயசம் வர வரைக்கும் நான் பார்த்துக்கணும். ஒரு 10-15 பேருக்கு நல்ல தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ போகிறோம். ஸோ இதை ஒரு 3/4 லிட்ரு எடுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். எகெயின் இந்த சக்கையை வேஸ்ட் ஆகக்கூடாது. அதில் தான் திருப்பியும் ஒரு 3/4 லிட்ரு தண்ணி ஊற்றி, ஃபஸ்ட்டு 1/2 லிட்ரு ஊற்றினா போதும். இப்போ 3/4 லிட்ருனா அதில் தேங்காய் பால் பதம் கம்மியாயிரும் இல்லையா, தண்ணியோட பதம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எகெயின் இதுவும் திருப்பியும் அடித்து 3ஆவது பால் எடுக்கணும். இப்போ 3 பாலும் ரெடி ஆயிடுச்சு. வேறு என்னென்ன பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சோன்னே நல்லா வெந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம நார்மல் வாட்ரு ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அதுக்கான நார்மல் வாட்ரு ஊற்றுறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா செப்பரேட்டாக சூப்பராக இருக்குது. இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றிடக்கூடாது. அப்படியே அது சுடுதண்ணி நார்மல் தண்ணி ஊற்றினோடனே செப்பரேட் ஆகிரும். இப்போ இதை வடிகட்டி வச்சிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணலாம். என்னென்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சோம், ஃபஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால், அதுக்கப்புறம் இந்த பாகு, வெல்லப்பாகு, சுக்கு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணது, அதுக்கப்புறம் வடிகட்டி வச்ச அடை, தென் ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, நெய், இதெல்லாம் தான் தேவை. இப்போ நல்ல கனமான ஒரு கடாய் வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் நல்ல கனமான வெங்கல பாத்திரம் இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். உருளி இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் பெரிய உருளி தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான சின்ன உருளி இருந்தால் அது வச்சுக்கலாம். இல்லைனா அடிகனமான இது மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றினதும் நம்ம பாகு ஊற்றிட வேண்டியதான். ஸோ பாகுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சாதீங்க. ஒரு 150 இல்லைனா 200 ml, 200 ml ஜாஸ்தி தான். ஒரு 150 ml வச்சு தான் அதை பாகு காய்ச்சி வச்சுக்கணும். ஸோ இது கொதிக்கிற பாருங்க.
நல்லா கொதி வந்ததும் இது வந்து தண்ணி கம்மியாகணுன்னெல்லாம் கிடையாது. கம்பி பதெல்லாம் எதுவுமே வர வேணாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொதித்ததும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த அடை, அதை இதில் கொட்டிட வேண்டியதான். ஸோ இது ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் இதில் போட்டதும் வந்து செப்பரேட் ஆயிரும். இதில் நெய்யெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால நெய்யெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு 1 hour எடுத்துரும். ஜவ்வரிசி பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கழுகி ஃபில்டர் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இதை வேகலாம் வைக்கக்கூடாது. வேக வச்செல்லாம் போட்டுட்டுன்னா என்ன ஆகும்னா அப்படி கெட்டி ஆயிரும். பாயசம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஜவ்வரிசியும் கரெக்டாக நீங்கள் முடியும் போது கரெக்டாக வெந்திருக்கும். நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொரு 5 minutesலேயும் நான் எப்படி இதோட இதோட இது எவ்வளோ டெக்ஸ்சர் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை ஒரு 5 minutes கழித்து இப்படி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் அதை இழுத்து இந்த டயத்தில் இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ எகெயின் 5 minutes கழித்து பாருங்கள், இப்படி இருக்கும். இது மட்டும்தான். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியோட தண்ணி ஃபுல்லாக இழுத்து தண்ணியே இல்லாத ஒரு டெக்ஸ்சரில் வரணும். அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு இது பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு கொஞ்சம் இப்போ இன்னும் அடுத்த ஒரு 15 minutes கழித்து உங்களுக்கு இப்படி இருக்கும். நம்மளால் நான் அதை ஒரு எதையாவது பிடிச்சி தான் பண்ண முடியும், இல்லைன்னா அவ்வளோ டைட் ஆகிரும். பாருங்கள், கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன் வந்து நான் இதை ஃபாஸ்ட்டாக போடலைன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றணும். இல்லைனா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வேக வச்சு ஊற்றுவாங்க. ஆனால் அந்த ஒரு கேரளா ஸ்டைலில் அந்த அடை பாயசத்தோட இது வரவாது. அதனால தான் இதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே ஆகாது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 5 minutes வரை ஒரு 20 minutes, கிட்டத்தட்ட 20 to 25 minutes ஆயிரும். இதே மாதிரி இந்த ஒரு சவுண்டு பாருங்கள், ஒரு மாதிரி அது இழுக்கிற மாதிரி. நம்மளால் இது பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், இப்படி திருப்புறதுக்கே. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணும். பாருங்கள், இப்படி டைட்டாக ஆயிரும். ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்றி கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஊற்றினா ஆனால் அடை வேகாது. அதனால் தண்ணியாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது கம்மியாகணும். அப்போ தான் அது வந்து அந்த ஒரு டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ 3rd பால் ஊற்றணும். நம்ம லாஸ்ட்டில் எடுத்தோம் இல்லையா, அந்த 3rd பால் அது ஒரு 500 to 750 ml இருக்கணும். மித்ததுன்னா 2nd பாலும் 1st பாலும் வந்து உங்களுக்கு வந்து 3/4 லிட்டர் 750 ml கண்டிப்பாக இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம கிளறிடலாம். இதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும். 15 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஒன்றுக்கும் 5 நிமிஷம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக 20 minute நீங்கள் க்ளாக்கில் பார்த்துட்டே இருக்கோங்க. 20லேருந்து 25 நிமிஷம் எடுத்து பண்ணால் தான் அந்த கலரும் அந்த இதெல்லாம் கரெக்டாக வரும். இது நல்லா கொதித்து பபிள் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பால் ஊற்றணும். சரிக்கிட்டே இருங்க. ஸோ லைட்டாக பபிள்ஸ் வரும் ஆரம்பிச்சிரும். பபிள்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம 2nd பால் ஊற்றணும். கண்டிப்பாக இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் இந்த அடை கிடைக்காட்டி கவலையப்படாதீங்க. நீங்கள் வந்து வெர்மிசெல்லி வாங்கிக்கோங்க, நல்லா திக் வெர்மிசெல்லி. இதே ப்ரொசீஜரில் வெர்மிசெல்லி அதே மாதிரி நல்லா உடச்சிடணும். உடச்சதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது 3/4 லிட்டர் 2nd பால் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டில் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் 1 லிட்டரு சாதா பால், நம்ம வந்து கவர் பால் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி சேர்த்தாலே போதும். நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போல்லாம் நம்ம எதுவுமே பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையும் ஸ்வீட் இல்லைன்னா சர்க்கரை போடக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. அப்போனா அந்த டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நான் இந்த சொல்கிற அளவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். 1/4 கிலோ அடைக்கு வந்து 1/2 கிலோ ஜக்கரி, அதுதான் தட் இஸ் வெல்லம். 1/2 கிலோவுக்கு ஜாஸ்தியாக கண்டிப்பாக ஆகக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும்.
கரெக்டாக ஸ்வீட் வேணும்னு அரை கிலோ கண்டிப்பாக போடணும். இல்லை ஸ்வீட்டு கம்மியாக இருக்கணும்னா ஒரு 450 அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் நம்ம ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், முடிய போகுது. ஃபர்ஸ்ட் பால் ஊற்றினா ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு அதை கொதித்து 1 நிமிஷம் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஊற்றிட்டோமா, பாருங்கள், கிளறிட்டே இருங்க. ஸோ இதை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் சுக்கெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை இப்போது நம்ம போட்டுக்க போகிறோம். லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். ஏன்னா கையே எடுக்கக்கூடாது, அதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால அது தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து சுக்கு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சதை நம்ம இதில் போட்டுக்கலாம். சுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். சுக்கு தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய அள்ளியெல்லாம் போடக்கூடாது. ஏலக்காவும் ஒரு 5 ஏலக்காய் போடும் இந்த இதுக்கு, ஒரு 1/4 கிலோ அடைக்கு. எதாக இருந்தாலும் எவ்வளோ வெயிட் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் வந்து ஸ்வீட் போட்டுக்கோங்க, ஜவ்வரி போட்டுக்கோங்க. அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஓகேவா, ஸ்வீட்டோட அளவு. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ கொதி வந்து கரெக்டாக 1 மினிட். கொதி வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பால் ஊற்றுனதும் ஆஃப் பண்ணுவாங்க, லாஸ்ட் பால். அப்படியும் எடுக்கக்கூடாது. கொதி வந்து ஒரு 1 மினிட் கழித்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். வீட்டில் விசேஷம், அப்படி ஃபங்க்ஷன், ஸ்பெஷலாக நம்ம ஏதாவது கொடுக்கணுன்னா அடை பாயசம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நட்ஸு எல்லாம் போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி மேலாப்பில் போட்டுக்கோங்க. முந்திரி, கிரேப்ஸு, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் இது வேணும்னாலும் பல்லாக போட்டு அதையும் நெய்யில் வதக்கி போடலாம். ஆனால் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அது வாயில் வந்து பட்டுகிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. வேணும்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் யாராச்சும் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அது கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங் மை சேனல். பிடிச்சா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி செம்ம சூப்பரான ஒரு பாயசம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாம் கரெக்டாக வெந்து சூப்பராக, அந்த கலர் டெக்ஸ்சரே பாருங்கள் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, குட் லக்.